சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1960களின் இறுதியில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஓய்வில்லாமல் படங்களில் நடித்து கொண்டிருந்த காலம். தில்லானா மோகனாம்பாள் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம் அவருக்கு திடீரென கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. கல்லீரல் தொடர்பான பாதிப்பு காரணமாக அவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திரையுலகமே அதிர்ச்சியில் உறைந்தது. சிவாஜி கணேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை கேட்ட கவியரசர் கண்ணதாசன் துடிதுடித்து போனார். அன்றைய காலகட்டத்தில் சிவாஜியும் கண்ணதாசனும் அண்ணன் தம்பி போல பழகி வந்தனர். சிவாஜியின் உடல்நிலை சீராகும் வரை கண்ணதாசனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு சிவாஜியை பார்க்க அனுமதி கிடைத்ததும் கண்ணதாசன் ஓடோடிச் சென்றார். மருத்துவமனை அறையில் தளர்ந்து போய் படுத்திருந்த சிவாஜி கணேசனை கண்டதும் கண்ணதாசனின் கண்கள் கலங்கின. படுக்கையில் இருந்த சிவாஜியின் கைகளை பற்றி கொண்டு விம்மலோடு கண்ணதாசன் கேட்ட முதல் வார்த்தை நலந்தானா என்பதுதான். அதனைத் தொடர்ந்து உடலும் உள்ளமும் நலந்தானா என்று அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அந்த அறையில் இருந்த மற்றவர்களை நெகிழச் செய்தது. அந்த உருக்கமான சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த கண்ணதாசனின் மனதில் அந்த நலந்தானா என்ற வார்த்தை ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தது. அதே சமயத்தில் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக ஒரு பாடல் சூழலை சொல்ல கண்ணதாசனை சந்தித்தார். கவிஞரே, படத்தில் நாயகன் காயமடைந்து படுத்திருக்கிறார். அவரை பார்க்க வரும் நாயகி நலம் விசாரிப்பது போல ஒரு பாடல் வேண்டும் என்றார். கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஏ.பி.என், இதற்காக நான் யோசிக்கவே வேண்டாம். இதோ இப்போதுதான் என் நண்பன் சிவாஜியை பார்த்துவிட்டு வந்தேன். அங்கே நான் கேட்ட அதே கேள்விகளை பாடலாக்குகிறேன் என்றார். அப்படி உருவானதுதான் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா, உடமை தவழும் கரம் நலந்தானா, உள்ளம் தவழும் மனம் நலந்தானா. கண்ணதாசன் கொடுத்த அந்த உருக்கமான வரிகளுக்கு திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் இசை மிக மென்மையாக அமைத்தார். பிறகு பி. சுசீலாவின் தேன்குரலில் இந்த பாடல் பதிவானது. படத்தில் இந்த பாடல்கள் ஒலிக்கையில் சிவாஜி கணேசனின் முகபாவனைகளும் கே.ஆர். விஜயாவின் அந்த பார்வையும் அந்த பாடலுக்கு பெரும் உயிர் கொடுத்தன. நிஜத்தில் தன் நண்பனுக்கு கண்ணதாசன் வடித்த கண்ணீர்தான் இன்று பல கோடி மக்களின் விருப்பமான பாடலாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஒரு கவிஞனின் நிஜமான உணர்வுகள் பாடலாக மாறும்போது அது காலத்தை கடந்து நிற்கும் என்பதற்கு நலந்தானா ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். சிவாஜியின் மீதான கண்ணதாசனின் அன்பு அந்த பாடலின் ஒவ்வொரு வரியிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நலந்தானா பாடலில் உங்களுக்கு பிடித்த வரி எது என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். நாளை சந்திப்போம்.